எனக்கு தெரிஞ்ச இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸ் மாதிரி உலகத்தில் அவ்வளோ வெர்சட்டாலிட்டி உள்ள பிளேபேக் சிங்கர்ஸ் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்க வாய்ப்பே இல்லேது ராஜா. எத்தனை எத்தனை ஸ்டால்வார்ட்ஸ், எத்தனை பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. ஜஸ்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தாலே அதுக்குன்னே இன்னும் 10 வாட்டி பிறந்து வரலாம். இப்படி இருக்கும் லிஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ் மத்தியில் நம்ம கிங்கோட குரல் இருக்கே, அது வேற ரகம். எஸ்பிபி சார் மாதிரி காதலும் அந்த குரலில் இருக்கும், ஜேசுதாஸ் சார் மாதிரி தெய்வீகமும் இருக்கும், ஜானகி அம்மா மாதிரி நையாண்டி கிண்டலும் இருக்கும். தாலாட்டு, ரொமான்ஸ், தெய்வீகம்னு எல்லா ஸ்டைல் ஆஃப் சாங்ஸுக்கும் ராஜா சார் வாய்ஸ் பொருந்தும். இன்ஃபேக்ட் ராஜா சார் பேசுகிற வாய்ஸ் கேட்டிங்கன்னா அப்படி தோணவே தோணாது. பட் பாட்டுன்னு வரும்போது எங்கேருந்து அந்த ஜீவன் இருக்குது, எப்படி நம்மளை கட்டி போடுதுன்னு சொல்ல முடியாத ஒரு ஹீலிங் வாய்ஸ் தான் ராஜா சார் வாய்ஸ். அது எந்த டைப் ஆஃப் சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வித ஹீலிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ். எப்படி ஜேசுதாஸ் சார் என்னதான் ரொமான்டிக்காக பாடினாலும் நம்ம அலெக்ஸ் சொல்கிற மாதிரி பாட்டோட விஷுவல்ஸ் அண்ட் லிரிக்ஸ் மறந்து கேட்டிங்கன்னா கையில் பூ அண்ட் புஷ்பத்தோட தான் கேட்க தோணும். அந்த மாதிரி ஒரு டிவைன் வாய்ஸ். ராஜா சார் வாய்ஸ் மட்டும்தான் ஜான்ரா எல்லாம் தாண்டிய ஒரு மருந்து வாய்ஸ். ஆலோலம் பாடி சாங் ஃப்ரம் ஆவாரம்போ கேளுங்க. அதில் தனியானால் என்ன, துணை இங்கே, நான் பாடும் பாட்டுண்டு, அமுதே என் கண்ணே, பசும் பொண்ணே, இனி துன்பம் ஏன் இங்கு அப்படின்னு வரும். கங்கை அமரன் சார் சூப்பராக லிரிக்ஸ் எழுதியிருப்பார். படத்துக்கு மட்டும் இல்லை, ராஜா சார் வாய்ஸோட ஹீலிங் பவரை சொல்கிற மாதிரியான லைன்ஸும் கூட. அந்த பாட்டை கேளுங்க, உருகி போங்க.